வணக்கம். அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்முடைய அடவியில் கொஞ்சம் பூக்கள் இருக்குது. அழகான பூக்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அழகான ஸ்டார் ஃப்ரூட் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இதை உங்ககிட்ட காட்டணும்னு தோணுச்சு. மரம் முழுக்க காய் வச்சுருக்கு. நல்ல மீன் குழம்புக்கு சரியான காய். இது போட்டு சமைச்சிட வேண்டியது தான். இன்றைக்கி பீச் லேடியோட கடைசி மொட்டும் மலர்ந்துடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க தூக்க நிலைக்கு கொஞ்சம் போயிட்டு அப்புறம் திரும்பி வருவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. முதல் 3 பூவில் விதை வைக்கல, இதில் விதை வச்சுருக்கு பாருங்கள். இது தமோவோட மொட்டு. நல்ல ஒரு பந்து மாதிரி உருண்டு திரண்டு இருக்குது பாருங்கள். நல்ல மெரூன் நிறம். இதெல்லாம் அந்த பேஸ்டல் நிறம். இது அந்த சந்திரபாகா, இதெல்லாம் பேஸ்டல் நிறத்தில் உள்ள அழகான மொட்டுக்கள். இது பாருங்கள், கர்ணாவோட மொட்டு. பர்பிளும் பச்சையும் கலந்த மாதிரி. அடுத்து அங்கே பர்பிள் ஜாய் அல்லி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல. இது பீச் ப்ளோ. இந்த செடியே அப்படியே விற்பனைக்கு இருக்குது. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். அடுத்தது தாவிக்கண். செம்மையாக இருக்குது பாருங்கள். இது 4ஆம் நாள் பூ. ரொம்ப தலை விரிச்சு நிற்கிது. இது பன்னி பீப் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. பேர்லாம் அழிஞ்சு போச்சு. தொட்டியில் எழுதி வச்சுருந்த பேரெல்லாம். அடுத்தது குடமுல்லை பாருங்கள். இன்றைக்கி இன்னொரு பூவும் மலர்ந்துடுச்சு. நம்மோட அக்கிலாவோட மொட்டு தான் அது. இதனுடைய மொட்டு எப்படி கூர்மையாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பூ இன்னையோட கடைசி நாள். சாயங்காலம் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர தொடங்கிடுவாங்க. சந்திரபாகாவோட மொட்டெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே வருது. அழகான மஞ்சள் மழையள்ளி. மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லா மழையள்ளியிலும் மொட்டு எடுக்க தொடங்கியிருக்கு. மழையள்ளிக்கு கொஞ்சம் மணல் கொடுத்துருக்கணும். என்கிட்ட மணல் இல்லாத காரணத்தினால் செம்மண்லேயே வச்சா, அதனால் அது பெருகவே இல்லை. பார்த்திங்களா? அழகான நித்திய கல்யாணி. நித்திய கல்யாணிலே எத்தனை நிறம் இருக்குது பாருங்கள். ஒன்றொன்றும் ஒவ்வொரு நிறமாக இருக்குல்ல. ஒன்றொன்று ஒரு நிறம் பாருங்கள். இவங்க இதோட 4ஆவது நாள். இன்றைக்கி இவங்களும் கொட்டிடுவாங்க. ரெட் செங்காய். எனக்கு ரெட் செங்காய் ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ கிராஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் அந்த பூவினுடைய நிறம். அந்த மொட்டுமே அவ்வளோ அழகாக இருக்கும். நம்மளோட மயாமி ரோஸ் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பீச் ப்ளோ இதுலேயே ஒரு அடுக்கு குறைச்சி வச்ச மாதிரி இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது. இது பர்பிள் டைமண்ட். ரொம்ப அழகாக இருக்குல்ல. அப்படியே ஒரு இது எல்லாமே கிராஃபிக்ஸ் பண்ண மாதிரி. இது கீழார்கோ. இன்றைக்கி கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கிறதுனால இவங்கெல்லாம் சரியாக மலராமல் இருக்கிறாங்க. நம்மளோட டேபிள் ரோஸ் பாருங்கள். இது தன்னாலே நிறம் மாறி இருக்கு பாருங்கள். அந்தாண்ட ஆரஞ்சாக தெரியுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பீச் நிறத்தில் அப்படியே 2 நிறம் கலந்து இருக்குது பாருங்கள். அது ஆரஞ்சாக மாறி இருக்குது. இது லைட் பீச் நிறத்தில் வச்சுருந்த பூக்கள் பக்கத்தில் உள்ள பூக்களுடைய மகரந்த சேர்க்கையினால் எல்லாமே நிறம் மாறிடுச்சு. ஜெர்புரா, இரட்டை ஜெர்புரா. அப்புறம் நம்மளோட ரோஸில் 2 பூத்துருக்கு. இங்கேயும் கொஞ்சம் டேபிள் ரோஸ் இருக்கு பாருங்கள். சிவப்பு. இதெல்லாம் நீங்கள் கண் வழியாக பார்க்குற மாதிரி இந்த கருவி வழியாக தெரிய மாட்டேங்குது நிறங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே. இங்கே 2 ரோஜா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், பட்டன் பன்னீர் ரோஸ் கொத்து கொத்தாக பூத்துருக்கு. நம்ம தவசி முருங்கை எல்லாத்தையும் மறைக்குது. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? கொத்து 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 கொத்தாக பூத்துருக்கு. எனக்கு மட்டும் ஒரு இடம் கிடச்சிது. இது எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சுட்டு தனித்தனி இடம் கொடுத்துருவேன் எல்லாத்துக்கும். நம்மளோட தௌபன் அதுவும் இன்றைக்கி ஒரு மாதிரி மேகமூட்டமாக இருக்கிறதுனால மூடியே இருக்குது. அமெரிக்க மிலியாவில் பாருங்கள் எத்தனை மொட்டு இருக்குன்னு. மொட்டு மட்டுமே ஒரு 4 மொட்டு இருக்குது. இன்றைக்கி ஒரு பூ மலர்ந்துருக்கு பாருங்கள். இன்னும் முழுமையாக மலரல. அநேகமாக நாளைக்கு விரிவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விரிய விரிய இது ஒரு மாதிரி லைட் பேபி பிங்க்லேருந்து வெள்ளையாக மாறிடும். மாடியில் உள்ள பட்ரோஸ். இங்கே இருக்கிற இஸ்லாமரடோ அந்த புது மொட்டு கூட இன்னும் மலரில் பாருங்கள். இந்த வெயில் இல்லாதனால இவங்களுக்கெலாம் மலரணும்னு தோணலை போல்.
ஸ்லீப்பிங் பியூட்டிஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்காங்க. விரியாதது கூட ஒரு அழகாக இருக்குது. அடுத்தது பனாமா பசிஃபிக். இதோடைய அமைப்பு வந்து இந்த இதழோட அமைப்பு ஸ்டார் நட்சத்திரம் போலவே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அது அடுக்கி இருக்கிற அழகு. அடுத்து நம்மளோட சிண்ட்ரெல்லாக்கள்லாம் அழகழகாக பூக்க தொடங்கிருச்சு. இது மஞ்சள் சிண்ட்ரெல்லா. எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன். மஞ்சளுக்குள்ளார ஆரஞ்சு வச்சு செம்ம அழகாக இருக்குல்ல. இது பேபி ரோஸ் பிங்க் லாலிபாப். இது பேரே லாலிபாப். ஏன்னா அது பார்க்கும்போது நல்லா உருண்டு திரண்டு அப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. செம்மையாக இருக்குல்ல. கருவி வழியாக இதனுடைய நிறங்கள் சரியாக தெரியல. ஆரஞ்சு சிண்ட்ரெல்லா. இது நல்லா ஃபேண்டா ஆரஞ்சு. இதெல்லாம் சின்ன தொட்டியில் வச்சுருந்தேன்னு சொன்னால அது எல்லாத்தையும் இடம் மாற்றி பெரிய தொட்டி கொடுத்தோடனே நிறைய பூக்க தொடங்கிட்டாங்க. இது வெள்ளை சிண்ட்ரெல்லா. அப்புறம் இவங்கள்லாம் பல நிறங்களில் மஞ்சள், ஆரஞ்சு, பிங்க்கு எல்லாம் கலந்தடித்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள். செம்மையாக இருக்குல்ல. அடுத்தது பாருங்கள், பால் ரோஸ், பேபி பிங்க். அப்புறம் கொஞ்சம் பல வண்ண டேபிள் ரோஸ். எல்லாமே கலவை நிறங்கள். இங்கே உள்ளதெல்லாம் மாம்பழ மஞ்சள், வெளிர் மஞ்சள், அப்புறம் பேபி பிங்க்கு எல்லாமே இருக்குது நம்மளோட பால் ரோஸில். அப்புறம் வெள்ளை, அப்புறம் வாடாமல்லி. அடுத்தது நம்மளுடைய வின்கா பாருங்கள், நித்திய கல்யாணி. நித்திய கல்யாணியிலே கீழே காட்டின பூக்களுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறம், எல்லாமே ஒரு தனி ரகம். இது பாருங்கள், இளஞ்சிவப்பு. இந்த நித்திய கல்யாணி வந்து இளஞ்சிவப்பு. அப்படியே இங்கே வந்தோன்னா இவங்க பாருங்கள், வாடாமல்லியிலே இளம் வாடாமல்லி நிறத்தில் உள்ளே வந்து வெள்ளையாக வச்சுருக்காங்களா. இந்த பக்கம் பாருங்கள், கண்ணை கவரும் சிவப்பழகி. எனக்கு இவ ரொம்ப பிடிக்கும். இவ பீச். இன்னும் கொஞ்சம் பூக்கள் தான் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கோங்க, ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திடுங்க. இந்த சங்குப்பூவின் நிறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே நம்மளுடைய பச்சை மிளகாய் செடியில் பழம் பழுத்து தொங்குது. இதை பறிக்காமல் வச்சுருக்கேன், அதோட நிறம் பார்க்க அழகாக இருக்குன்னு. அடுத்து இவங்க வந்து பஞ்சு மிட்டாய் நிறத்தில் ஒரு வின்கா. இங்கே கொஞ்சம் சங்குப்பூ. இவ்வளவு தான் இன்றைய பூக்கள் நம்மளுடைய அடவியில். இந்த பதிவு பிடிச்சவங்க நம்மளுடைய அடவிக்கு ஒரு விருப்பம் கொடுத்துருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திடுங்க. இயற்கையோடு இணைந்திருப்போம். நன்றி.